Hello children, this is class 12 exercise 4.6 in determinants. System of linear equations introduction video லியே நம்ம பார்த்தோம். கொடுத்திருக்கிற equations ax plus equal to b அப்படிங்கிற matrix formல எழுதணும். எழுதின அப்புறமா determinants a ஓட determinant value கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது என்னது? இந்த coefficient of the variable அந்த matrix. இதனோட singular matrix non singular matrix இருந்ததுன்னா a inverse exist ஆகும். a inverse exist ஆச்சுன்னா unique solution சொல்லிடலாம். அப்ப determinant value equal to 0 அப்படின்னு கிடைச்சது அப்படின்னா என்ன பண்ணணும்? adjoint a into b கண்டுபிடிக்கணும். adjoint a into b equal to 0 இருந்ததுனாலும் inconsistent consistent ரெண்டு கண்டிஷனுமே சொல்லலாம். கன்சிஸ்டண்டா இருக்கிற பட்சத்துல infinitely many solutions கிடைக்கும். a determinant a is not equal to 0 நாலும் inconsistent டைரக்டாவே சொல்லலாம். இதுதான் case 1 case 2 நம்ம கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை அனலைஸ் பண்ற மெத்தட்ஸ் பார்த்தோம். இப்போ எக்ஸசைஸ் 4.6ல இதை தான் நம்ம பண்ண போறோம். ஈக்குவேஷன் 1 question 1 பாருங்க. Examine the consistency of the system of equations in 1 to 6 questions. So first 6 questionsல consistency தான் செக் பண்ண போறோம். முதல்ல என்ன பண்ணணும்? given equationsல இருக்கிற coefficients x coefficient y coefficients a matrix எழுதிக்கணும். that is 1 2 2 3 and xங்கிறது நமக்கு தெரியும் variable matrix. இது 2 variable equation so xy and b is the constant matrix 2 by 3 2 3. okay இப்போ first determinant a கண்டுபிடிச்சுக்கலாம். ஏன்னா determinant கிடைச்சது அப்படின்னாலே நம்ம சொல்லிட முடியும். determinant a பண்ணா என்ன கிடைக்கும்? it's a 2 by 2 matrix 1 into 3 3 minus 2 2s are 4 so minus 1 it is not equal to 0 therefore a is non-singular. non-singularனா என்ன அர்த்தம்? a inverse exist ஆகுது. so a inverse exists. a inverse exist ஆனா என்ன சொல்லிடலாம்? the system is having unique solution so it is consistent. the system is consistent. இவ்வளவுதான். ஓகே சேம் வே பாருங்க செகண்ட் கொஸ்டின்ல சேம் வே செகண்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து a மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம், x மேட்ரிக்ஸ் வேரியபிள் எழுதிட்டோம், b வந்து ரைட் சைடு இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸ் எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் a டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம். இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலரா இருந்தா a இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். a இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனா the given system is consistent. question 3ல இதே மாதிரி எழுதிட்டோம். ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் a கண்டுபிடிச்சோம், x b. ஸோ இங்கே டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. ஈக்குவல் டு 0 இருந்தால் என்ன பண்ணணும்? மெத்தட் 2க்கு போகணும். ஸோ அட்ஜாயிண்ட் a கம்ப்யூட் பண்ணணும். 2 by 2 மேட்ரிக்ஸில் அட்ஜாயிண்ட் பண்ணுறது ஈஸி. இந்த டயகனல் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டுக்கும் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இன்ட்டு b வேல்யூ அட்ஜாயிண்ட் a இன்ட்டு b கண்டுபிடிச்சா இது 0 ஆகலை. 0 ஆயிருந்தால் கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டான்னு ரெண்டு விதமான ஆன்சருக்கு போக வேண்டியதாக இருக்கும். இது 0 ஆகலை. ஸோ it is not equal to 0 means not a consistent system. இதுக்கு solution exist ஆகாது. so it is inconsistent அப்படின்னு சொல்லிடலாம். question 4 இதில் பார்த்தீங்கன்னா 3 variables இருக்கு x y z. so 3 by 3 matrix a. so x matrixும் பார்த்தீங்கன்னா x y zன்னு 3 வேரியபிளாக இருக்கு. as usual determinant a கண்டுபிடிக்கிறோம். இங்கே a அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிருக்கு. it is not 0. so the system is non-singular matrix given matrix so a inverse exists so the system is consistent. again question 5 ஒரு 3 by 3 matrix. இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸில் சில டேர்ம்ஸ் மிஸ் ஆகுது. ஸோ மிஸ்ஸிங் டேர்மை நான் வந்து பென்னில் எழுதியிருக்கேன் பாருங்கள். 0 கோஎஃபிஷியன்ட் வச்சு எழுதியிருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் ax ஈக்குவல் டு b ஃபார்ம். a கண்டுபிடிச்சிக்கிறோம், x கண்டுபிடிச்சிட்டோம், b எழுதிட்டோம். இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. ஈக்குவல் டு 0னா என்னது? சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் a இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடில் சொல்ல முடியாது. ஃபஸ்ட் மெத்தட் என்னது? யூனிக் சொல்யூஷன்ஸ். அதில் போக முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? we have to compute adjoint a.
அட்ஜாயின்ட் ஏ கம்ப்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 3/3ங்கிறப்போ நீங்கள் டீட்டெயில்டாக தான் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் மைனர் வேல்யூ எடுத்துகிட்டு கோஃபேக்டர் சைன் ஜாயின் பண்ணிவிட்டு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எழுதணும். அதோட டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா நமக்கு அட்ஜ் ஏ. திஸ் இஸ் அட்ஜ் ஏ. அட்ஜ் ஏ கூட பிஏ மல்டிபிள் பண்ணுறோம். 3/3 இன்ட்டு 3/1. ஸோ 3/1 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இதுதான். இட் இஸ் நாட் 0. இது நாட் ஈக்குவல் டு 0னா நோ சொல்யூஷன் அர்த்தம். ஸோ த சொல்யூஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். ஸோ இந்த 3/3 ஈக்குவேஷன்ஸில் 3 வேரியபிள் linear equation, the system is inconsistent. Same way in question 6. Again a 3 variable equation. System can be written as Ax equal to B form. A எழுதிட்டோம். Variable matrix B matrix. So determinant in the given A matrix or determinant எழுதுறோம். 5 into plus 5 plus minus plus ஞாபகம் இருக்குல்ல? So determinant value கண்டுபிடிக்கிறோம். 51 கிடைக்குது. It is not 0. So it is a non-singular matrix. If A is non-singular, A inverse exists. Therefore the system is consistent. இப்போ question 1 to 6 பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்டான்னு மட்டும்தான் கேட்டாங்க. ஸோ நம்ம வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம். அதில் 0 வரல அப்படின்னா நான் சிங்குலராக இல்லைன்னா அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிச்சி சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லையான்னு சொன்னோம். 7 to 14 questions பார்த்தீங்கன்னா இதில் சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சால்வ் தி சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸாக கன்சிஸ்டன்ட்டி செக் பண்ண மாதிரி கன்சிஸ்டா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி ஃபார்மில் போயிட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 6 சம்ஸில் நம்ம பார்த்த மாதிரியே ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம். டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லியாச்சு. ஸோ ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். தி சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ப்ரீ மல்டிப்ளை பண்ணுவோம் ஏ இன்வர்ஸால். ஸோ யூ வில் கெட் ஏ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி அப்படின்னு கிடைக்கும். இப்போ தான் சொன்னோம் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னோம். ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஏ இன்வர்ஸ் இஸ் 1 by determinant A into adj A. இதுதான் ஏ இன்வர்ஸ். இதை கண்டுபிடிச்சி நம்ம பியால் இதை மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், வேல்யூ 1. ஸோ 1/1ங்கிறப்போ என்ன கிடைக்கும்? 1/1 அப்படி எழுதிக்கலாம். அட்ஜியே 2/2 மேட்ரிக்ஸில் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இது ரெண்டையும் டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கணும். 3 and 5 அண்ட் ரிமைனிங் எலமெண்ட்ஸுக்கு சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். திஸ் இஸ் யர் ஏ இன்வர்ஸ். ஓகே, யூ காட் த ஏ இன்வர்ஸ். ஸோ ஏ இன்வர்ஸ் into B பண்ண போகிறோம். that is 3 minus 2 minus 7 and 5 into B நம்ம வச்சிருக்கிற constant matrix 4 and 5. இப்போ row by column multiple பண்ணணும் அப்படின்னா 3 4s are 12, 2 5s are 10, minus 10, 12 minus 10 2 கிடைக்கும். 12 minus 10, 12 minus 10 first element. அதே மாதிரி 7 4s are 24, 28 minus 28 plus 5 5s are 25. so multiple பண்ணியாச்சு. 12 minus 10 2 minus 25 minus 3. this is our என்னது x. so this is x and y. so corresponding elements are equal. X equal to 2 and y equal to minus 3. okay, இப்படி தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? இன்வர்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு x equal to a inverse b. இந்த a inverse b ஃபார்முலா எப்படி கிடச்சிது? ரெண்டு பக்கமும் ப்ரீ மல்டிப்ளை பண்ணிட்டோம். இதை இந்த பக்கம் ஏ இன்வர்ஸால் மல்டிபிள் பண்ணோம், இங்கேயும் முன்னாடி ஏ இன்வர்ஸால் மல்டிபிள் பண்ணோம். இது கேன்சல் ஆகி எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பின்னு கிடச்சோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? சேம் வே இன் கொஸ்டின் 8 இதுவும் ஒரு 2 வேரியபிள் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் தான்.
as usual ax plus b form எழுதுறோம். What is a? Coefficients of the given variable. What is x? The variable present in the equation. What is b? The constant part of the equation. Determinant a கண்டுபிடிச்சோம். It is 11 which is not equal to 0. So a is a non-singular matrix. So a inverse exists. Once a inverse exists, the system is consistent, we can conclude. Then x equal to a inverse b. a inverse கண்டுபிடிச்சிட்டோம். எப்பவுமே இந்த inverse கண்டுபிடிக்கும் போது determinant value வருது இல்லையா, 1 by determinant value. இதை வெளியவே வச்சுட்டு ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். Such a way you can find the value of x and y. Same pattern. Question 9. Two variable linear equation. System வந்து ax equal to b ஃபார்மில் எழுதிக்கிறோம். A matrix coefficients, x matrix variable, b matrix is the constants. Determinant value கண்டுபிடிச்சோம். It is not equal to 0. So non-singular matrix ன்னு declare பண்ணுறோம். Non-singular இருந்தால் A inverse exist ஆகும். A inverse exist ஆச்சுன்னா it is consistent system. System consistent and A inverse அப்படிங்கிறதுனால it's a unique solution. The formula for unique solution x is A inverse B. So A inverse எப்படி கண்டுபிடிக்கிறது? Determinant 1 by determinant into adjoint A. So A inverse கண்டுபிடிச்சிருக்கிறோம். எப்போவுமே சொல்லியிருக்கிறோம், இந்த 1 by determinant value அப்படியே வச்சுட்டு ஃபைனல் ஸ்டெப்பில் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் question 9. For question 10, அதே பேட்டர்ன் தான். சிஸ்டம் கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் ax equal to b. ஸோ a எழுதியிருக்கிறோம், x எழுதியிருக்கோம், b எழுதியிருக்கோம். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிருக்கிறோம், நாட் ஈக்குவல் டு 0. ஸோ சிங்குலர் நான் சிங்குலர், a inverse exists, consistent, same. Such a way you get the solutions. Okay.